பொங்கலுக்கு ஏதாவது காசு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. சர்க்கரை இருக்குது, கரும்பு இருக்குது, வேட்டி சட்டை நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ அந்த 5000 2500 யாரோ சொன்னாங்கல்ல, அந்த வீடியோ மட்டும் ப்ளே பண்ணிடுறீங்களா? கொரோனா காலத்துலேருந்து தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒவ்வொரு ரேஷன் அட்டை வச்சிருக்கோம் 5000 கொடுங்க அப்படின்னு. அப்பெல்லாம் தமிழக அரசு நிதியில் சொல்லிட்டு இப்போ எலெக்ஷன் கிட்ட வந்து 2000 கொடுக்குறாங்க. இப்போ சொல்றேன் 2000 பத்தாது, இன்னும் 2000 கொடுங்க மக்களுக்கு 5000 நாங்கள் சொன்ன 5000 கொடுங்க. இப்போ பொங்கலுக்கு பணம் கொடுக்க முடியாத 1000 கொடுக்க முடியாததுக்கான காரணம் என்னன்னா, மத்திய அரசாங்கத்திடம் நமக்கு நிறைய இயற்கை பேரிடர் வந்துச்சு. அப்போ நாங்கள் 27,000 கோடி ரூபாய் கேட்டோம், அவங்க 300 கோடி 200 கோடி தான் கொடுத்தாங்க. இப்படின்னு சொல்லி பெரிய அளவு தொகை கேட்கும்போது சொற்பமான அளவு மட்டும்தான் மத்திய அரசாங்கம் நமக்கு தந்திருக்காங்க. மத்திய அரசாங்கம் நிதி தராததுனால நம்ம பணத்தை எடுத்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த நிறைய இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் கொடுத்து உதவி விட்டோம். அதனால் இப்போ நம்மகிட்ட காசு கிடையாது, பொங்கலுக்கு காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு தங்கம் தென்னரசு அவர்கள். இதை மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் ஒரு விஷயம், 2026 எலெக்ஷன் வரப்போகுது பார்த்தீங்களா? 2026 பொங்கலுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு பெத் அமௌண்ட் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஏன்னா இதுவும் இதே டைலாக்கையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாங்க. எலெக்ஷன் வர்றதுனால மக்களுக்கு கொஞ்சம் கூடுதல் இனிப்பை வழங்குவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2500 கொடுக்குறாரு. திமுக 5000 கொடுக்கணும்னு கேட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக திமுக சொன்ன மாதிரி 5000 மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? 2026 பொங்கலுக்கு இப்போவே நம்ம ஒரு அச்சாணி போட்டு வைப்போம்ப்பா. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். கையில் காசா எடுத்து செலவு பண்ணும்போது ஏற்படக்கூடிய வலி கண்டிப்பாக கார்டை ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு ஏற்படுவது கிடையாது. அதனால தான் நம்மள பல பேர் கடனாளியாக இருக்கும். ஆனால் இதே ஹேபிட்டை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவே கூடாது. சின்ன சின்ன வேலை செஞ்சாலும் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்து அவங்க உண்டியலில் சேமித்து, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போனால் அந்த உண்டியல் காசு எடுத்து அவங்களுக்கான பொருளை வாங்கி கொடுங்களேன். காசுக்கான மதிப்பு அவங்களுக்கு தெரியும். மண்ணுண்டியில் நம்மலாம் சேமிச்சிருப்போம். இப்போ குழந்தைகளுக்காக இந்த ஏடிஎம் மாதிரியான மிஷின் 1000 ரூபாய் 800 பல ரேட்டுக்கு வச்சுட்ருக்காங்க. 599 ரூபாய்க்கு கிட்ஸ் பெஸ்டியில் கிடைக்கும். ரொம்ப கம்மியான விலை அப்படின்னு சொல்கிறதுனால இது பிராண்டாக இருக்காதோ, இல்லை இது ஒரு குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ, தயவு செஞ்சு இந்த மனப்பான்மையிலேருந்து வெளியில் வாங்க. என் வீட்டு குழந்தைக்கு நான் வாங்கி கொடுக்குற இதே ஐட்டத்தை தான் உங்கள் வீட்டு குழந்தைகளும் பயன்படுத்தணும். லாபம் இல்லாமல் இல்லை, ஒரு 10% லாபம் போகுது அப்படிங்கிற அந்த மன நிம்மதியுடன் தான் கிட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதை டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவை தனியாக ஒரு யூடியூப்பில் நான் போட்டுடுறேன். ஏன்னா இதை மறுபடியும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனல்லே வர்றதை விட தனியாக ஒரு சேனல் கிட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சேனலே ஸ்டார்ட் பண்ணி இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை மட்டும் நம்ம என்னென்ன டாய்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இனிமேல் தனியாக கிட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிற சேனலில் வந்துடும். வேணுங்கிறவங்களுக்கு கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை ஒரு 1000 முறையாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு பிரம்மாண்ட கூட்டம், அந்த கூட்டத்தில் இவர் பேசுகிறார். தொல் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது, அந்த மாநாட்டை பார்த்துட்டு அடுத்த முதல்வர் திருமாவளவன் யாரும் பேசல, இவர் இங்க தாவ போறாரு அங்க தாவ போறாரு, துணை முதல்வர் கேட்கிறாரு, போயும் துணை முதல்வர் ஒரு பிரதமர்னு சொல்லியிருந்தா கூட ஏதோ ஒரு மகிழ்ச்சி. நான் பெரிய அளவில் ஒரு மாநாடு நடத்தினேன். அந்த மாநாட்டை பார்த்த பிறகு யாராவது தொல் திருமாவளவன் அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி பேசினாங்களா? இல்லையே, யாரும் பேசலையே. போயும் துணை முதலமைச்சர் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் போஸ்டிங் அவர் அப்படி பண்ணுறாரா, இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி பண்ணுறாரா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் நிறைய தொண்டர்கள் இருக்கும்போது நேரடியாக தொல் திருமாவளவன் அவர்கள் கேட்குறாங்க, இல்லை எனக்கு பிரதமர் தான் வேணும், ஏன் பிரதமராக வரப்போகிறதுக்கான அந்த அறிகுறி எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு நீங்களே பதிலை சொல்லிக்கோங்க. அடுத்ததாக ரஞ்சித் அவர்கள், இப்போ நடக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த பிரச்சனை, ரஞ்சித் அவர்களுடைய நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக நீலம் சோஷியல் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அதில் குத்தாட்டம் போட்ட ரஞ்சித் அவர்களுடைய அந்த வீடியோ, அது கூடவே நிறைய கலையரசன் அவர்கள் இன்னும் நிறைய ஆக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஆடின அந்த வீடியோ எல்லாமே வைரல். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதே இது வேறொரு சமுதாயத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருந்தது என்றால் இவங்கெல்லாம் இன்னும் 1 வருஷத்துக்கு அதையே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் என்ன, இப்போ அவங்களுக்கு அது தேவையே இல்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தை பற்றியான அந்த பெண்ணுக்கு நடந்த கொடூரத்தை பற்றி இவங்க யோசிக்க கூட மாட்டாங்க. இவங்களை நம்பி காசை போட்டு படம் பார்க்குறோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவர்களுக்கு எதிரான காட்டமான விமர்சனங்களும் இன்று வெளியானது. ஏன்னா இவங்கெல்லாம் எப்போவுமே சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக பேசுகிறவங்க. ஸோ அப்படிப்பட்ட பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, சத்யராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, சூர்யா அவர்கள் மிச்சர் சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அடுத்தா ஜோதிகா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சிறுத்தை கார்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியன் 2 சித்தார்த் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அடுத்ததாக வேறு யார் இருப்பாருப்பா, நம்ம ஆர்ஜே பாலாஜியா அந்த அண்ணன் என்ன சொல்கிறாரு இப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருப்பாங்க.
ஆனால் யாருமே வாயை திறக்கல. பார்த்தீங்களா? கோபம் வருமா வராதா? அந்த கோபத்தை தான் மக்கள் காண்பிக்கிறாங்களே தவிர வேற எந்த வன்மங்களும் மக்கள் மனதில் இல்லை. எத்தனை கங்குவா வந்தாலும் சரி, இல்லை எத்தனை இந்தியன் 2 வந்தாலும் சரி, சித்தார்த் இல்லாட்டி இதே மாதிரி பல நபர்கள் அடுத்த ஆட்சியில் தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அடுத்த ஆட்சி வரை அவங்களுடைய படத்தையும் மக்கள் கொஞ்சம் எதிர்ப்பு நிலையில் தான் பார்ப்பார்கள். அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுடைய யதார்த்தமான கோபம் அதுதான். அதை இவங்க எப்படி புரிந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. அந்த பொண்ணுக்கு சரியான தண்டனை. 8 மணிக்கு மேல யாரும் நடக்காத ஒரு பகுதியில ஒரு ஆணோட உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா வேற என்ன நடக்கும்? இல்ல இப்படிதான் நடக்கும்னு சொல்ல வரீங்க? ஆமா சார், நடக்கும். இனிமே லவ் பண்ணும்போது 8 மணிக்கு மேல லவ் பண்ணக்கூடாது, அதே ஆணும் பெண்ணும் தனியா உட்கார்ந்து இருக்க கூடாது, இப்படிலாம் சொல்லி மூத்த வழக்கறிஞர்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க புதுசா. இந்த பூமர் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே, நான் கொடூர பூமர்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கல. இதை விட வேற ஒரு கண்ட்ராவியான விஷயம் என்னன்னா, அந்த பெண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பார்த்தீங்களா? எஃப்ஐஆர் லீக் பண்ணதா இருக்கட்டும், அந்த பெண்ணுடைய ஒட்டுமொத்தமான ஜாதகத்தை வெளியில விட்டதா இருக்கட்டும், அப்போ அது பெண்ணினுடைய தவறு, அந்த பெண் சரியா இல்லை, அந்த பெண் தேர்ந்தெடுத்த ஆண் சரியா இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டினாங்க பாருங்க. இன்னைக்கு அதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நெகட்டிவாக மாறி இருக்கு. ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த முக்கியமான ஒரு இளைஞருடைய ஒரு போட்டோ அப்படிங்கிறது வெளியாகுது. வேற யாரும் இல்லைங்க, இன்பநிதி அவர்களுடைய புகைப்படமும் ஒரு பெண்ணுடன் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம். அப்போ அந்த புகைப்படத்தை பார்த்த நிறைய பேர் அதை விமர்சனம் பண்ணும்போது டிஎம்கே காரங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் ஒரு பெண்ணும் ஆணும் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது, அது பெண்ணுடைய பிரச்சனை, அது எப்படி அது செஞ்சிருக்கக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் அது தனிப்பட்ட விஷயம், அது அவங்க செஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் ஐயோ அதெல்லாம் செய்யக்கூடாது. என்னையா இது? இதை விட பெரிய கொடூரம் என்னென்னா, இன்றைக்கி சன் நியூஸில் ஒரு டைட்டில் கார்டு போடுவாங்களே, நியூஸ் கார்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த நியூஸ் கார்டை பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவ். 25 லட்சம் ரூபாய், நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்க சொல்லிட்டாங்க, உடனடியாக விரைந்து வந்த காவல்துறை, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே பாசிட்டிவான செய்தியாக போட்டிருக்காங்க. நீதிமன்றம் சாட்டையை சுழட்டி நீங்கள் செஞ்சதெல்லாம் தவறு, காவல்துறை செஞ்சதில் மிகப்பெரிய தவறு இருக்குது, எஃப்ஐஆர் ஃபார்மேஷன் பண்ணதில் ரொம்ப பெரிய தப்பு இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராகவும் அங்கே இருக்கக்கூடிய நம்ம காவல்துறைக்கு எதிராகவும் என்னென்ன நடந்துச்சோ அதை விலாவரியாக சொன்னாங்களே. ஏன் ஒரு வரி கூட அதில் போடணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? இதிலிருந்து மக்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரியான ஊடகங்களை பார்ப்பதை தவிர்த்தாலே நல்லது. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு உண்மையை சொல்வதற்காக வந்த ஊடகங்கள் கிடையாது. அவங்களுடைய அஜெண்டா என்ன, அவங்களுடைய ப்ரொபகண்டா என்ன, அதை மட்டும் மக்கள் பார்க்க வேண்டும், அதற்கு தகுந்தது மாதிரி மக்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்த ஊடகங்கள். நான் இந்த ஒரு ஊடகத்தை மட்டும் சொல்லலை, சன் நியூஸை பற்றி மட்டும் சொல்லலை, எல்லா ஊடகமும் இதே மாதிரி இருக்கும். ஸோ பொதுவான ஊடகங்கள் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி சைடில் கெடா வெட்டுற ஊடகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்ததா, தந்தையிடம் கோவிச்சுக்கிட்டு பழனிக்கு போனது அந்த காலம், தந்தையிடம் கோவிச்சுக்கிட்டு பனையூருக்கு போனது இந்த காலம் அப்படின்னு சொல்லி பாமக அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் அவர்களிடையே ஏற்பட்ட அந்த வார்த்தை போர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி நிறைய பேர் இன்னைக்கு ட்வீட்டை போடுறாங்க. ஸோ அந்த ட்வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கருத்துக்கெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வச்சு வெளுன்னு வெளுத்துருக்காங்க நம்ம ஆட்கள். யாரெல்லாம்னு கேட்குறீங்க? எல்லாருமே ஒன்று கூட்டிட்டாங்க. என்டிகே, பிஜேபி, ஏடிஎம்கே, அமமுக இப்படின்னு சொல்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒன்று குமர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே கருணாநிதி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு மூக்க அழகரிக்கும் நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்ப பிரச்சனை இப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான குடும்ப பிரச்சனையும் எடுத்து சோஷியல் மீடியாவில் கொண்டு போட்டுட்டாங்க. எங்க உங்களுடைய தலைவர்களுக்கு இழுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதே நீங்கள் தான். நல்லா சொல்கிறேன், ஒன்று கவனிச்சுக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா அந்த யூசர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆக்டிவாக இருக்கிறவங்கள விட்டுருங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், உங்களே மாதிரியான 200 ரூபாய்க்கு மாரடிக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அவங்களெலாம் விட்டுருங்க. உண்மையாக இந்த சோஷியல் மீடியாவை பார்க்க வரக்கூடிய நபர்கள் ஜஸ்ட் பார்க்க மட்டும் செய்ய மாட்டாங்க, கீழே இருக்கக்கூடிய கருத்துக்களை தான் அதிகமாக வாசிக்கிறாங்க. ஸோ நீங்கள் போட்ட ஒரு போஸ்ட்டு ஒரு நபரை போய் சென்றடைந்தது என்றால் கீழே இருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, 10 நபர்களை போய் சென்றடைந்து விடும். அதனால் கொஞ்சம் சூதானமாக உங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் உங்களுடைய அரசியலுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் உங்களுடைய சோஷியல் போஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டிக்கு நல்லது, அந்த அரசியல் கட்சி அரசியல்வாதிகளுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா அது ரொம்ப பெரிய அளவில் டேமேஜை ஏற்படுத்து அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. அடுத்ததா, ஒரு பாட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டரில் செருப்பை கொண்டு எறிகிற மாதிரியான ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக இருந்துச்சு. அந்த வீடியோவை எடுத்த ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாங்கிறது நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த பாட்டியை தேடுறதுக்காக தனிப்படை அமைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரூமர்ஸாக இருக்குங்க. நான் நினைக்கிறேன் அது ரூமராக தான் இருக்கணும்.
ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா யூசர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு படி மேலே போய் நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கான ஒரு ஏஐயும் முன்னாடி ஒரு பாட்டி ஓடுற மாதிரியான ஏஐயும் அந்த பாட்டி முகத்தை மூடிட்டு போகிற மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இமேஜையும் தூக்கி போட்டு இது என்னப்பா அக்கப்போரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த மீம் அந்த மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா யார் அந்த சார்? சூப்பரான ஒரு முன்னெடுப்பை அதிமுக எடுத்திருக்காங்க. எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல இன்னைக்கு அதிமுகவினுடைய ஐடி விங்கும் அதிமுகவும் இணைந்து யார் இந்த சார், உங்களுடைய மகள்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், சேவ் யுவர் டாட்டர்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் போஸ்டராக ஒட்டப்பட்டது. அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டதுக்கும் நிறைய பேர் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக காவல்துறை எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அதிமுக போராடுறாங்க, எங்க போஸ்டர் ஒட்டுறதுக்கு கூடிய இந்த தமிழ்நாட்டில் எங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இங்கே எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் திடீர்னு பார்த்தா எல்லாருமே பதாகைகளை ஏந்தி நிற்கிறாங்க. இது வேற லெவலில் வைரலாக மாறிட்டு இருக்கு. சொல்லப்போனால் யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகை ரொம்ப துரிதமாக ஏடிஎம்கே பிடிச்சு வச்சுருக்காங்க. அதை ரொம்ப பெரிய அளவில் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய ஐடிவிங்க வச்சு இந்த கேள்வியை திமுகக்கு எதிராக மாற்றிட்டு இருக்காங்க. இதில் இப்போ அண்ணாமலை அவர்களும் கை கோர்த்து விட்டார். எப்படின்னா அரசியல் வந்து எப்போதுமே ஒரு முனை போட்டி கிடையாது, அதில் நிறைய முனைகள் இருக்கணும். இது அதிமுகவினுடைய ஐடிவிங்கினுடைய இந்த ஒரு போராட்டத்தில் எங்களுக்கும் இணக்கம் உண்டு அப்படின்னு சொல்லி அவரும் இதை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதிமுக பிஜேபி ஏதாவது அலைன்ஸு இல்லை இதுக்கு மட்டும்தானா? நீங்களே அதுக்கான பதிலையும் சொல்லிருங்கப்பா. அடுத்ததா எங்க திமுக ஒரு குடும்ப கட்சி, இது வந்து சரியில்லை, நெப்போட்டிசம் இருக்கு, இது வந்து மன்னராட்சி முறை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனாலேருந்து நிறைய பேர் பேசி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே அதற்கு எதிரான ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும் பட்சத்தில் ராசா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சாதி ஒழிப்பு கொள்கையை கொண்ட அம்பேத்கரையும் பெரியாரையும் தாங்கி நிற்கும் குடும்பமாக கருணாநிதி குடும்பம் உள்ளது. சாதி ஒழிப்புக்காக கழகத்தின் தலைவனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் பேரனாக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வோம். சாதி ஒழிப்புக்கென ஒரு குடும்பத்தை விரும்புகிறோம். நாங்கள் சாதி ஒழிப்புக்கான ஒரு குடும்பத்தை தான் விரும்புகிறோம். பாரபட்சம் பார்க்காத ஒரு அரசியல் குடும்பத்தை விரும்புகிறோம். சிங். அதுபோல் வேறு குடும்பத்தை காட்டச் சொல்லுங்கள், அதுவரை இந்த குடும்பமே ஆட்சி செய்யும். சிங். அது மியூசிக்குங்க, சிங்குங்கிறதுலாம் மியூசிக் தான், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு இந்த குடும்பம் பிடிச்சிருக்கு, இதை விட வேறு குடும்பம் சாதிய எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்தை காண்பித்தீர்கள் என்றால் நாங்கள் அதை தேர்ந்தெடுத்துக்கிறோம், அது வரைக்கும் இந்த குடும்பமே ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இதை தான் சார் மன்னராட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது மன்னராட்சியை விட அதுக்கு மேலே இருக்குது. அப்படின்னா என்ன? KN நேரு அவர்கள் சாதி விரும்புவரா? அவருடைய குடும்பத்தில் எல்லாத்தையுமே சாதியை விரும்பக்கூடிய நபர்கள் தான் இருக்காங்களா? ஏன் துரைமுருகன் அவர்கள் சாதியை விரும்பக்கூடிய நபரா? அவங்களுடைய குடும்பம் எல்லாம் சாதியை விரும்பிய குடும்பமா? அப்போ இதில் MK ஸ்டாலின் அவர்கள், கருணாநிதி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இந்த குடும்பம் மட்டும்தான் சாதிய ஒழிப்பு குடும்பம். அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கும் எல்லா குடும்பமும், எல்லா நபர்களுடைய மூத்த அமைச்சர்கள், இப்போ வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், ஏன் நம்ம அண்ணன் பெயிண்ட் கான்ட்ராக்டருக்கு எடுத்த அண்ணன் ராஜீவ்காந்தி அண்ணன், இவர் எல்லாருமே சாதிய மனப்பான்மையுடன் இருக்கக்கூடிய நபர்களா? இதே மாதிரி கேள்வி வருதா இல்லையா? ராசா அவர்கள் பேசினாலும் சரி, இல்லை அந்த பக்கமாக அமைஞ்சக்கரையிலேருந்து யார் பேசினாலும் சரி, இந்த விமர்சனங்கள் வருகிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அரசியல் செய்யுங்கள். ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றும் மக்களுடைய கோபமாக மாறிட்டு இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு செவரில் பெரிய ஓட்டை. இன்னைக்கு இந்தியா கிளிக்ஸ் போன்ற ஊடகங்கள், வெகு சில ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அதெல்லாம் காண்பிக்கலை. அதை வந்து ஒரு டின் ஷீட்டை போட்டு மூடி வச்சுருக்காங்க. இப்போ பல லட்சம் ரூபாய் நீங்கள் வாங்குறீங்கல்ல, மக்களிடமும் சரி, வரிப்பணமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், வாங்குறீங்க, ஒரு சுவரை கூட சரியாக செய்ய முடியலன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்கல்ல. எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஒரு பெண்ணுக்கு நடந்ததை பற்றி இத்தனை பேர் விமர்சனம் பண்ணுறீங்களா? அங்கே திருப்பூரில் 3 பேர் கொல்லப்பட்டாங்களே, அவங்களுக்கு எதிரான ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு, இல்லை அங்கே சிசிடிவியே இல்லை, அதனால் எங்களுக்கு எவிடன்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிக்கலை மேலும் மேலும் இந்த மாதிரியான அரசியல்வாதிகளும் அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய சில விஷயங்களை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ட்விஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. பட் மக்கள் அதை வேற லெவலில் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. அது ஆளும் கட்சிக்கு எதிரான சில விஷயங்களாக மாறி நிற்கிறது. இன்னைக்கு டோட்டலாக இவங்க ஸ்கோர் பண்ண நினைச்சாங்க, ஆளும் கட்சி ஸ்கோர் பண்ண நினைச்சாங்க, எதிர்கட்சி 100க்கு 100 வாங்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. சென்டம் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஆளும் கட்சி கண்டிப்பாக சென்டம் அடிப்பாங்க. ஏன்னா ஆளும் கட்சி கையில் ரொம்ப பெரிய ஒரு ஐடி விங் இருக்குது. அதுவும் டிஆர்பி ராஜா அவர்கள் கையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஐடி விங் இருக்குது. அவங்க அடுத்ததான் என்ன செய்ய போகிறாங்க? இந்த களங்கத்திலிருந்து திமுகவை காப்பாற்றுவதற்கு இனிமேல் திமுகவினுடைய ஐடி விங்கால் மட்டும்தான் முடியும். ஸோ அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களில் இவங்களுடைய ஐடி விங், திமுகவினுடைய ஐடி விங் இறங்கி வேலை செய்யணும். ஆனால் அதிமுகவினுடைய ஐடி விங் இப்போ இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களே. பிஜேபியினுடைய ஐடி விங்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கும் இப்போ வேறு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க போல. முக்கியமான அப்டேட்ஸ்லாம் அதிகமாக பார்க்க முடியலை. அவங்களும் கொஞ்சம் உஷாரானாங்கன்னா ஐடி விங்கினுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா வழியாக நம்ம பார்க்கலாம். ஐயா, தமிழக வெற்றி கழகம்
உணர்ந்து எழுங்கள், வாங்க உங்களுடைய ஐடி விங்கையும் களத்துக்கு கொண்டு வாங்க. அப்போனா தான் 5 முனை போட்டி ஆகும், இல்லாட்டி 4 முனை போட்டி தான், பார்த்துக்கோங்க. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த அழகான ஏடிஎம் மணி பேங்க் உங்கள் வீட்டு குழந்தைக்கும் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், வித் மியூசிக் இருக்குது. பணத்தை அந்த ஓப்பனிங்கில் வைக்கும்போது அப்படியே சுருட்டி லாவகமாக உள்ளக்கு கொண்டு போகிறதுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் 599 ரூபா. கிட்ஸ் பெஸ்டி அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே 10%க்கான கூப்பன் கோடும் கொடுக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ வேணுங்கிறவங்க கிட்ஸ் பெஸ்ட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க, லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.